ஸ்டார் இந்த படத்துடைய கதை சுருக்கம் என்னன்னா, கதாநாயகனோட அப்பா சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அது நடக்காமல் போகவே தன்னோட மகனையாவது ஹீரோ ஆக்கணும்னு பயிற்சி கொடுக்கறாரு. மகனும் அதையே லட்சியமாக வச்சு வாழ்ந்துட்டு வராரு. கடைசியில் ஹீரோ ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மொத்த கதையே. இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கிடைக்க காரணமே இந்த படத்தோட ட்ரெய்லர் தான். கிட்டத்தட்ட ஒரு சூரரை போற்று படம் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஹீரோவோட லட்சியம் என்னன்னு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு. அதுக்கான போராட்டங்களை தான் காட்டுவாங்கன்னு தேட்டருக்குள்ளே எல்லாரும் உட்கார்ந்துருந்தா படம் கதைக்குள்ளேயே போகாமல் தேவையில்லாத கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. ஹீரோ ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்தது, அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணதுன்னு போயிட்டு இருக்கு. சொல்லப்போனால் ஹீரோவோட எய்மை பற்றின படம் அப்படின்னா ஹீரோவோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நடக்கிற பிரச்சனையை தான் அதிகமாக காட்டணும். உதாரணத்துக்கு சூரரை போற்று படத்தை சொல்லலாம். இல்லை ஹீரோவோட பர்சனல் லைஃப்பில் வர லவ் தான் பிரச்சனை அப்படின்னா அதைத்தான் அதிகமாக காட்டணும். உதாரணத்துக்கு பிரேமம் படத்தை சொல்லலாம். இந்த படத்துடைய முதல் பாதியில் ஹீரோவோட பர்சனல் லைஃப்பை பற்றி தான் அதிகமாக காட்டுறாங்க. சரி, காலேஜ் டைமில் லவ்வை காட்டுறாங்க. இந்த லவ் போர்ஷன் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்லையாவது ஹீரோவோட ப்ரொஃபஷ்னல் லைஃபுக்குள்ளே போவாங்கன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் இன்னொரு லவ்வை காட்டுறாங்க. அதுவும் அந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் தான் இன்ட்ரோவே ஆகுது. அப்போ அதோட பர்சனல் லைஃப் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் கதாபாத்திரங்கள் எல்லாமே முதல் பகுதியிலேயே அறிமுகப்படுத்தப்படுறது நல்லது. ரெண்டாவது பகுதியில் தீர்வு நோக்கி தான் படம் போகணும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு சலிப்பு ஏற்படாது. செகண்ட் ஹாஃபில் ஹீரோவோட திருமண வாழ்க்கையை நோக்கி கதை பயணப்படுது. அப்போது நீ ஹீரோவாவன் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க நாங்கள்லாம் மடையன் அப்படி தான் தோணுது. முதல் பகுதியில் வர காலேஜ் சீன்ஸ் எல்லாமே டான் படத்தையே மறுபடியும் பார்த்த மாதிரி கிரிஞ்சாக இருந்துச்சு. ஒரு நாளில் பாட்டை தூக்கி அப்படியே மாண்டேஜாக யூஸ் பண்ணது எல்லாம் இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. கவின் அவர்களோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. அதுபோக அங்கங்கே வர சென்டிமெண்ட் காட்சிகள் நல்லா இருந்துச்சு. மற்றபடி இது ஓவர் ரேட்டட் படம் தான். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.